ஹாய், இந்த வீடியோவில் வெறும் ரூ. 1500 பாஸ்போர்ட் எப்படி ரினிவல் பண்ண போகிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி 2014 கோயம்புத்தூரில் பாஸ்போர்ட் வாங்கியிருந்தேன். அது டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ புதுசாக ரினிவல் பண்ணணும். அதுக்கு பாஸ்போர்ட் ரீஇஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நமக்கு ஆதார் கார்டு வேணும். எந்த இடத்துல இருக்கோமோ அதற்கான அட்ரஸோடைய ஆதார் கார்டு வேணும். முக்கியமாக அந்த ஆதார் கார்டு டிஜிலாக்கில் இருக்கணும். டிஜிலாக்கில் தான் செக் பண்ணுவாங்க. நீங்கள் மேனுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை செக் பண்ண மாட்டாங்க. சரி, இது மெயினான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் லாகின் பண்ண ஐடியை வச்சு என்னால் ரீஇனிவலுக்கு பண்ண முடியாது. அதனால் புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும். சேம் மொபைல் நம்பர், ஜிமெயில் அட்ரஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு புதுசாக ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. அதில் போய் பழைய பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து ரீஇஷ்யூங்கிறத கிளிக் பண்ணி அதில் கேட்குற டீட்டெயில் எல்லாமே கொடுங்க. ஆதார் கார்டை டிஜிலாஜிக் மூலயமா அங்கே அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஏரியாவில் அப்பாயின்மெண்ட் வேணுமோ அதையும் சேர்த்து செக் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுக்க போகிற டயத்தில் நீங்கள் ஜெராக்ஸ் ஆதார் கார்டு, ஜெராக்ஸ் பேன் கார்டு, ஜெராக்ஸ் பாஸ்போர்ட்டு, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெளியில் செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. உள்ளே உங்கள் பழைய பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா அதையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை டிஜிலாக்கில் ஒரு தடவை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க. நான் எங்கள் ஊரில் இருந்திருந்தேன் அப்படின்னா போலீஸுக்கு ஒரு 500, போஸ்ட்மேனுக்கு ஒரு 500 கொடுத்துருப்பேன். பட் இங்கே நான் யாருக்கும் எந்த காசும் கொடுக்கல. அங்கே கட்டின ரூ. 1500 மட்டும்தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்தாங்க. ஆதார் கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் யாரும் எந்த காசும் கேட்கல. வெறும் ரூ. 1500 என்னுடைய பாஸ்போர்ட்டை ரீஇஷ்யூ பண்ணிட்டேன். போன தடவை தான் பண்ணி எங்கேயுமே போகலை. இந்த தடவையாச்சு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.